மலையடிவாரத்தில் அமைந்திருந்த அந்த பசுமையான கிராமத்தில் நிலா என்ற சிறுமி வசித்து வந்தாள். மற்ற குழந்தைகள் விளையாட்டில் பொழுதை கழிக்க நிலாவோ எப்போதும் காட்டின் ரகசியங்களைத் தேடி அலைவாள். ஒருநாள் காட்டின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் நிலா அமர்ந்திருந்தபோது ஒரு நீல நிற வண்ணத்துப் பூச்சி முள்செடியில் சிக்கித் தவிப்பதைக் கண்டாள். மிகுந்த கவனத்துடன் அந்த வண்ணத்துப் பூச்சியின் சிறகை விடுவித்த நிலா அதன் காயத்திற்கு மருந்திட்டு தேன் துளியை ஊட்டினாள். அடுத்த நொடி ஒரு மெல்லிய மின்னொளி அந்த இடத்தையே நிறைத்தது. அந்த வண்ணத்துப் பூச்சி மறைந்து இலைகளாலான ஆடை அணிந்த தேவதை ஒருத்தி அங்கே தோன்றினாள். அவள்தான் வனதேவதை நிலினி. நிலாவின் நன்மை கண்டு வியந்த நிலினி அவளோடு தோழமை கொள்ள முன்வந்தாள். அன்று முதல் நிலாவின் உலகம் மாயாஜாலமாக மாறியது. நிலினி நிலாவிற்கு பறவைகளின் மொழியையும் விலங்குகளின் செய்கைகளையும் புரிய வைத்தாள். மனித கண்கள் இதுவரை கண்டிராத இரவில் ஒளிரும் பூக்கள் நிறைந்த ரகசிய பள்ளத்தாக்குகளுக்கு நிலாவை அழைத்துச் சென்றாள் நிலினி. அவர்களின் நட்பு வெறும் விளையாட்டோடு நின்றுவிடாமல் இயற்கையை பாதுகாக்கும் ஒரு அரணாக மாறியது. காட்டில் யாராவது மரம் வெட்டினாலோ அல்லது பிளாஸ்டிக் கழிவுகளை எரிந்தாலோ நிலினி நிலாவிற்கு எச்சரிக்கை செய்வாள். நிலா உடனே கிராமத்து மக்களிடம் பேசி அதை தடுப்பாள். இப்படி இயற்கையும் மனிதர்களும் இணைந்த ஒரு பாலமாக நிலா விளங்கினாள். ஒரு சமயம் மழையின்றி அந்த கிராமமே வறட்சியில் வாடியது. நிலாவின் கவலை கலந்த முகத்தைக் கண்ட நிலினி மலையின் உச்சியில் தூர்ந்து போயிருந்த ஒரு பழங்கால சுனையை சுத்தம் செய்யச் சொன்னாள். நிலா ஊர் மக்களை திரட்டி அந்த வேலையை செய்து முடிக்க நிலினி தன் மாய சக்தியால் மேகங்களை வரவழைத்தாள். அன்றிரவு பெய்த கனமழை கிராமத்தின் தாகத்தை தீர்த்தது. நிலாவுக்கும் வனதேவதைக்கும் இடையிலான அந்த ரகசிய நட்பு இன்று வரை தொடர்கிறது. இப்போதும் காட்டை மனதார நேசிப்பவர்களுக்கு மட்டும் நிலினியின் மெல்லிய சிரிப்பொலி காற்றின் இசையோடு சேர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.